இந்த உலகமே கைவிடலாம், எல்லாரும் கைவிடலாம். ஆனால் நாம் ஆராதிக்கிற தேவன், அவரால் கைவிட அவருக்கு தெரியாது. நாம் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து வாக்குத்தத்தங்களில் உண்மை உள்ளவர். வாக்குத்தத்தங்களை நிறைவேறும் காலம் இது. நல்ல கரங்களை தட்டி அவர் சொன்ன வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுவார். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு ஒரு புதிய நம்பிக்கை, புதிய பலத்தை கர்த்தர் தருகிறார். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னை கைவிடவே மாட்டேன். பாரீரருணோதயம் போல் உதித்து வரும் இவர் யாரோ? பாரீரருணோதயம் போல் உதித்து வரும் இவர் யாரோ? முகம் சூரியன் போல் பிரகாசம், சத்தம் பெருவெல்லம் இரைச்சல் போல. முகம் சூரியன் போல் பிரகாசம், சத்தம் பெருவெல்லம். பாரீரருணோதயம் போல், பாரீரருணோதயம் போல். நீங்களே பாடுங்க. உதித்து வரும் இவர் யாரோ? பாரீரருணோத, நல்ல வாய்க்குல திறந்து. உதித்து வரும் இவர் யாரோ? முகம் சூரியன் போல் பிரகாசம், சத்தம் பெருவெல்ல இரைச்சல் போல. முகம் சூரியன் போல் பிரகாசம், சத்தம் பெருவெல்லம் இரைச்சல் போல. சேர்ந்து உயர்ந்தோம். இயேசுவே ஆத்மநேசரே, சாரோனின் ரோஜாவும் லீலி புஷ்பமுமா, பதினாயிரங்களில் சிறந்தோ, பதினாயிரங்களில் சிறந்தோ. இயேசுவே, இயேசுவே ஆத்மநேசரே, சாரோனின் ரோஜாவும் லீலி புஷ்பமும், பதினாயிரங்களில் சிறந்தோ, பதினாயிரங்களில் சிறந்தோ. காட்டு மரங்களின் கிச்சிலி போல் எந்த நேசரதோ நிற்கிறார். காட்டு மரங்களின் கிச்சிலி போல் எந்த நேசரதோ நிற்கிறார். நாமம் ஊற்றுண்ட பரிமளமே, இன்பரசத்திலும் அதிமதுரம். நாமம் ஊற்றுண்ட பரிமளமே, இன்பரசத்திலும் அதிமதுரம். இயேசுவே, இயேசுவே ஆத்மநேசரே, சாரோனின் ரோஜாவும் லீலி புஷ்பமுமா, பதினாயிரங்களில் சிறந்தோ, பதினாயிரங்களில் சிறந்தோ. இயேசுவே, இயேசுவே ஆத்மநேசரே, சாரோனின் ரோஜாவும் லீலி புஷ்பமா, பதினாயிரங்களில் சிறந்தோ, பதினாயிரங்களில் சிறந்தோ. அவரிடது கையன் தலைக்கு வலக்கரத்தாலே நாங்குகிறார். அவரிடது கையன் தலைக்கு வலக்கரத்தாலே தேற்றுகிறார். அவர் நேசத்தால் சோகமானே, என்மேல் பரந்த கொடி நேசமே. அவர் நேசத்தால் சோகமானே, என்மேல் பரந்த கொடி நேசமே. இயேசுவே, இயேசுவே ஆத்மநேசரே, சாரோனின் ரோஜாவும் லீலி புஷ்பமுமா, பதினாயிரங்களில் சிறந்தோர், பதினாயிரங்களில் சிறந்தோர். இயேசுவே ஆத்மநேசரே, சாரோனின் ரோஜாவும் லீலி புஷ்பமுமா, பதினாயிரங்களில் சிறந்தோர், பதினாயிரங்களில் சிறந்தோர். என் பிரியமே ரூபவதி என அழைத்திடும் இன்ப சத்தம். பாடுங்க. பிரியமே ரூபவதி, ஓ
என அழைத்திடும் சத்தம் கேட்டு அவர் பின்னே ஓடிடுவே, அவர் சமூகத்தில் மகிழ்ந்திடுவே. கேட்டு அவர் பின்னே ஓடிடுவே, அவர் சமூகத்தில். ஒரு விசை கூட என் பிரியமே, என் பிரியமே ரூபவதி என அழைத்திடும் இன்ப சத்தம். என் பிரியமே ரூபவதி என அழைத்திடும் இன்ப சத்தம். கேட்டு அவர் பின்னே ஓடிடுவே, அவர் சமூகத்தில் மகிழ்ந்திடுவே. கேட்டு அவர் பின்னே ஓடிடுவே, அவர் சமூகத்தில். நல்ல கரங்களை தட்டி இயேசுவே, இயேசுவே ஆத்மநேசரே, ரோஜாவும் லீலி புஷ்பமுமா, பதினாயிரங்களில் சிறந்தோர், பதினாயிரங்களில். சொல்லுவோம் இயேசுவே, இயேசுவே ஆத்மநேசரே, ரோஜாவும் லீலி புஷ்பமுமா, பதினாயிரங்களில் சிறந்தோர், பதினாயிரங்களில் சிறந்தோர். என் நேசரனுடையவரே, அவர் மார்பினில் சாய்ந்திடுவேன். என் நேசரனுடையவரே, அவர் மார்பினில் சாய்ந்திடுவேன். மணவாளியே வா என்பாரே, நானும் செல்வேன் நன்னேரமே. சொல்லுவோம், நானும் செல்வேன். ஒரு விசை கூட மணவாளியே, மணவாளியே வா என்பாரே, நானும் செல்வேன். இயேசுவே, இயேசுவே ஆத்மநேசரே, சாரோனின் ரோஜாவும் லீலி புஷ்பமுமா, பதினாயிரங்களில் சிறந்தோர், பதினாயிரங்களில் சிறந்தோர். இயேசுவே, இயேசுவே ஆத்மநேசரே, ரோஜாவும் லீலி புஷ்பமுமா, பதினாயிரங்களில் சிறந்தோர், பதினாயிரங்களில் சிறந்தோர். பாரீரருணோதயம் போல் உதித்து வரும் இவர் யாரோ, பாரீரருணோதயம் போல் உதித்து வரும் இவர் யாரோ. முகம் சூரியன் போல் பிரகாசம், சத்தம் பெருவெள்ளம் இரைச்சல் போல. முகம் சூரியன் போல் பிரகாசம், சத்தம் பெருவெள்ளம். இயேசுவேன்னு உயர்த்துங்க, இயேசுவே ஆத்மநேசரே, சாரோனின் ரோஜாவும் லீலி புஷ்பமுமா, பதினாயிரங்களில் சிறந்தோர், பதினாயிரம். யாவரும் சேர்ந்து இயேசுவே, இயேசுவே லீலி புஷ்பமுமா, பதினாயிரங்களில் சிறந்தோர், பதினாயிரங்களில் சிறந்தோர், பதினாயிரங்களில் சிறந்தோர். நல்ல அந்த இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல கரங்களை தட்டி give the best to the Lord. அந்த காலை வேளையில அவர் எல்லா கணத்திற்கும் மகிமைக்கும் அவர் பாத்திரன். அல்லேலூயா, அல்லேலூயா. மிக அழகாய் ஆமா எழுதப்பட்ட ஒரு பழைய பாடல். என் நேசர் என்னுடையவர், நான் அவர் மார்பில் சாய்ந்திடுவேன். அல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அவங்க விவரித்து எழுதியிருக்கிறாங்க. ரெண்டு கரங்களை ஆண்டருக்கு நேரம் உயர்த்தி, என் நேசர் என்னுடையவரே, அவர் மார்பினில் சாய்ந்திடுவே. நீங்களே சொல்லுங்கம்மா, என் நேசர் என்னுடையவரே, அவர் மார்பினில் சாய்ந்திடுவே. மணவாளியே வா என்பாரே, நானும் செல்வேன் நன்னேரமே.
வாஞ்சையோடு மனவா. ஒரு நாள் என்ன கூப்பிடுவார், நானும் செல்வேன் அந்நேரமே. கைய உயர்த்தி இயேசுவே நீங்க பாடுங்க. இயேசுவே ஆத்மநேசரே, சாரோனின் ரோஜாவும் லீலி புஷ்பமுமா, 10,000ங்களில் சிறந்தோ, 10,000ங்களில் சிறந்தோ, 10,000ங்களில் சிறந்தோர். நல்ல அந்த இயேசுவுக்கு 10,000ங்களில் சிறந்தவர், பூரண அழகுள்ளவர். நல்ல கரங்களை தட்டி இயேசுவே நாங்கள் உயர்த்துகிறோம். எல்லா துதி கன மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறோம். அல்லேலூயா. 10,000ங்களில் சிறந்தவர், அவருடைய சாயலின்படி அவர் நம்மை உருவாக்கினார். ஆனா அந்த 10,000ங்களில் சிறந்தவருடைய முகம், வேதம் சொல்லுகிறது, அவருடைய முகம் அந்த கேடு அடைந்தது. அவர் ரூபம் தெரியாதவராய் காணப்பட்டார். அல்லேலூயா. இந்த இயேசு கிறிஸ்துவனுடைய அவரை குறித்து ஒரு தெளிவான வெளிப்பாடு நமக்கு வேணும்னு ஆண்டவர் விரும்புறார். இந்த காலை வேளையில இயேசு கிறிஸ்துவை குறித்து ஒரு தெளிவான வெளிப்பாடு நமக்கு இருக்கா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். தெளிவான வெளிப்பாடு நமக்கு இருக்கா? எத்தனை வருஷம் ஆண்டவர் ஆராதிக்கிறோம், அவரை குறித்து தெளிவான வெளிப்பாடு நமக்கு இருக்கிறதா? என்னைக்கா ஒரு நாள் ஆண்டவருடைய பாடு மரணங்களை நினைக்கிறது, அது ஒரு உண்மையான கிறிஸ்தவருக்கு அழகே அல்ல. நான் சொல்றது உங்களை குற்றப்படுத்தணுன்றதுக்காகவும் உங்களை எமோஷனலா டிரைவ் பண்றதுக்காகவும் இல்லை. நல்லா புரிஞ்சுக்கணும். என்னைக்கா ஒரு நாள் நினைக்கிறோம், ஃபர்ஸ்ட் வீக் கம்யூனியன் சர்வீஸ்னா எல்லாம் ரெடியா வந்துடுறோம். ஏன்னா பந்தி எடுக்க போறோம், ஒயிட் ஷர்ட் போட்டு ஒயிட் ட்ரெஸ் போட்டு வந்துடுறோம். ஆனா மற்ற வாரங்கள்லாம், மற்ற நாட்கள்லாம் நம்ம எப்படி இருக்கோம்? குட் ஃப்ரைடே வந்தா போதும், அன்னைக்கு ரொம்ப துக்கமா இருக்கிறோம். அது இல்லைங்க. ஒவ்வொரு நிமிடமும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காய் செய்த அந்த தியாகங்களை நினைவு கூறணும். நான் ரீசன்ட் டேஸ்ல அவருடைய நிறைய புக்ஸ் வாசிச்சுட்டு இருக்கிறேன். ஒரு தியாலஜியன் அதை குறித்து ரொம்ப விவரித்து எழுதியிருக்கிறார். அதை வாசிக்கும் போதே ரொம்ப கஷ்டமா இருக்கு. இயேசு கிறிஸ்து நமக்காய் அவர் பல பாடுகள் பட்டார். பிலாத்து அவரை காப்பாற்ற பார்க்கறான், ஆனா ஜனங்களுடைய பிரஷர்ல புடிச்சு கொடுத்துறான். கிட்டத்தட்ட 39 அடிகள். இந்த ரோமன்ஸுடைய கொடுமையான தண்டனையே என்னன்னா, குறைஞ்சபட்சம் மேக்சிமம் ஒரு மனுஷனை தண்டிக்கணும்னா 40 அடியும். அதுக்கு மேல அடிக்க மாட்டாங்க, அடிச்சா செத்துருவாங்க. ரோமருடைய கொடுமையான ஒரு தண்டனை, ரோமருடைய ஆட்சிக்கு நடந்த ஒரு கொடுமையான தண்டனை, ஒரு மனுஷனை சாட்டையால் அடிக்கிறது. அதுவும் அந்த சாட்டை சாதாரண சாட்டை அல்ல, அது ஒவ்வொரு நுனியிலையும் எலும்புகளுடைய துண்டுகள், போன்ஸ் அண்ட் மெட்டல் பால்ஸ் இருக்குமா, அது ஒவ்வொரு நுனியிலையும். ஒரு ரோமருடைய கொடுமையான ஆட்சியை மேக்சிமம் அடியே 40 அடி தான். அதுக்கு மேல அடிச்ச காலி, அந்த மனுஷன் டோட்டலா காலி. 39 அடிகள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக வாங்கினார். அல்லேலூயா. அந்த தியாலஜியன் அதுல விவரித்து எழுதுறாரு, அவருடைய ரிப் போன்ஸ் எல்லாம், அதான் தாவீது ரொம்ப சங்கீதக்காரன் அழகா சொல்றார், அவருடைய முதுகு உழம்பட்ட நிலம் போல் ஆயிற்று, அவருடைய எலும்புகள் எல்லாம் எண்ணக்கூடும். லிட்ரலி அவருடைய சரீரம் பிற்கப்பட்டது. கொஞ்சம் நான் சொல்றது கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க. ஐ டோன்ட் வாண்ட் யூ ஆல் டு டிரைவ் இமோஷனலா போய் ஐயோ ஆண்டவரே எனக்கு அது இல்லை. பட் ஆண்டவர் நமக்கு செய்த தியாகங்களை நீங்க அதை கொஞ்சம் சிந்தித்து பார்க்க முடியும் நான் கேட்கிறேன். அவருடைய சரீரங்கள் பிற்கப்பட்டது, அவருடைய
விழாவில் இருக்கிற அந்த ரிப்போன்ஸ் எல்லாம் வெளியே தெரிஞ்சுதான். அதுல நான் படிச்ச மிக கொடுமையான விஷயமே என்னன்னா, சிறுங்குடல் பெருங்குடல் எல்லாம் வெளியே தொங்கிட்டு இருந்ததுன்னு எழுதியிருக்கிறார். இட் வாஸ் கம்ப்ளீட்லி இந்த அவர் பாடி மொத்தமா கிழிக்கப்பட்டு அதெல்லாம் வெளியே தொங்கிட்டு இருந்தோம். அது எந்த அளவுக்கு எனக்கு எப்படி அது எனக்கு தெரியல. எனக்கு Jesus went through a serious time of he was physically abused. அவருடைய கொஞ்சம் நினைச்சு பாருங்களேன், ஒரு சிறுங்குடல் இன்டெஸ்டைன்ஸ் எல்லாம் வெளியே தொங்கிட்டு அவருடைய முதுகெல்லாம் உடம்பட்ட எலும்புகள் எல்லாம் என்ன கூடலாம். ஏசா எழுதுறார், அவர் ரூபம் தெரியாதவராக காணப்பட்டார். இவர் யாருப்பான்றதே தெரியாம போயிருச்சான். நார்மலா மூஞ்சில ஆசிட்லாம் அடிச்சா கூட கண்டுபிடிச்சலாம், ஒரு பக்கம் முகத்தை வச்சு ஓகே இவங்க எப்படி இருந்தாங்க அப்படின்னு. ஆனா ஏசா எழுதுறார், அவர் ரூபம் தெரியாதவராய் காணப்பட்டார். அப்படின்னா இவர் யாருன்னே தெரியாத அளவிற்கு அவருடைய முகம் சதைக்கப்பட்டிருந்ததாம். அத தியாலஜியன் எழுதுறாரு, it was a confused state. அடிச்ச அடியில உடம்பு முழுவதும் சிதைக்கப்பட்டிருந்த நிலைமையில இவர் ஆனா பெண்ணான்றதுக்கு அடையாளம் தெரியாத அளவிற்கு அவருடைய சரீரம் பிற்கப்பட்டிருந்ததாம். was completely shattered. 7 இன்ச் ஆணிய ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள், 7 இன்ச் ஆணி, don't disturb it, சாஃப்டா 7 இன்ச் ஆணிய இந்த சரீரத்துல அவர் அந்த கல்வாரி சிலுவையில அவர் அடிக்கப்பட்டு, அப்போ இந்த யோசிச்சு பாருங்க, இந்த ஷோல்டர்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அந்த வெயிட் நீங்க நினைக்கிற மாதிரி அது சாதாரண சிலுவை இல்லை. கிட்டத்தட்ட 200ல இருந்து 300 டன் வெயிட். அந்த கொல்கத்தால ஏறி போனோம்னா நார்மல் கிடையாது. அந்த கொல்கத்தா பாதை முழுவதும் கரடு முரடான முட்கள் நிறைந்த பாதைகள். அவ்வளோ வெயிட் தூக்கிட்டு ஒரு மனுஷன் நடந்து போகணும். அதுல அந்த கல்வாரி சிலுவையில அவர் அந்த ஹங் பண்ணின்ற நேரத்தில் நம்ம ஜீசஸ் படம்லாம் பார்க்குறோம், அவருக்கு ட்ரெஸ் எல்லாம் போட்டுருக்காங்க. பட் வேதம் சொல்லுது, he was completely stripped out naked. he was completely naked. அவமானப்படுத்தப்பட்ட நிலைமையில அவர் அந்த இடத்துல தொங்கிட்டு இருந்தார். ஒரு வாட்டி மூச்சு இழுத்து விடணும்னா அந்த ஆணிகள் அடிக்கப்பட்ட இதுல இவர் ஒரு வாட்டியும் மேல போயிட்டு வந்தாதான் ஒரு வாட்டியும் பம்ப் பண்ண மூச்சு இழுத்து விட முடியும். 6 மணி நேரம் அந்த மாதிரி பண்ணிருக்கிறார். இதெல்லாம் சொல்லும் போது உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கலாம், ஏன் இவ்வளவு பண்ணணும்? எனக்கும் அப்படிதான் கேள்வி இருந்தது, ஏன் இவ்வளவு செய்யணும்? தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்தில் அனுப்பி இவ்வளவாய் நம்ம மேல அன்பு கூர்ந்தார். ஒரே ஒரு ரீசன், he loved you truly. இங்க இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் நேசிச்சார். அல்லேலூயா. கீபோர்ட்ஸ் எனக்கு மானிட்டர்ல கம்மி பண்ணுங்க, ஹார்டா இருக்கு. 10 வருஷத்துக்கு முன்னாடிலாம் இயேசுவுக்காக நாம் என்ன செய்தோம், இயேசு கிறிஸ்துவுக்காக நீங்க என்ன செய்தீங்க என்ற கேள்விதான் நிறைய கேட்டுட்டு இருந்துச்சு. ஆனா இப்ப மாறிடுச்சு. ஆண்டவர் எனக்காக என்ன பண்ணுவாரு? ஆண்டவர் எனக்காக என்ன பண்ணுவார்? எனக்கு வீடு வேணும், கார் வேணும், லோன் அடைக்கணும், பழைய பிள்ளைங்களை படிக்க வைக்கணும், பிள்ளைங்களுக்கு நல்ல இடத்துக்கு போகணும், பிள்ளைகள் திருமணம் பண்ணணும், இதே நினைப்பு தான், சுயநலமான வாழ்க்கை. 10 வருஷத்துல எல்லாம் மாறிடுச்சு. அன்று நீங்க மறுபடியும் கேட்கிறாரு, dear son and daughter, I have done this much for you. எனக்காக நீ என்ன செய்தாய்? இங்க இருக்கிற எல்லாரையும் பார்த்து ஆவியானவர் கேட்கிறாரு, அவருக்காக நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? If you say I'm just a normal Christian, it is total waste. ஆண்டவர் சொல்றார், என்னை நோக்கி பிதாவே பிதாவேன்னு கூப்பிடுற எல்லாராலையும் பரலோகத்துக்கு போயிட முடியாதுப்பா. பிதாவின் சித்தத்தை செய்கிறவன் எவனோ அவனே பரலோக ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்கப்படுவான். ஒரு 2 கரங்களை ஆண்டருக்கு நேரா உயர்த்தி ஆண்டர்கிட்ட கேளுங்க. ஆண்டர் அப்போஸ்தலனாகிய பவுல் ஆண்டர் சந்திக்கும் போது பவுல் கேட்டார், நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர்? I want everyone to take this seriously and pray. நான் என்ன செய்யணும் ஆண்டவரே? நான் என்ன செய்யணும் ஆண்டவரே? கண்களை மூடி ஹalleluya. அழகும் இல்லை, சௌந்தர்யம் இல்லை, அந்த கேடடைந்தார் எந்தனை மீட்க. அழகும் இல்லை, சௌந்தர்யம் இல்லை, அந்த கேடடைந்தார் எந்தனை மீட்க. பல நிந்தைகள் சுமந்தாலுமே 10,000 பேரிலும் சிறந்தவரே. பல நிந்தைகள் சுமந்தாலுமே
10,000 பேரிலும் சிறந்தவரே அந்தோ கல்வாரியில் அருமை இரட்சகரே சீர்மை சிறுமை அடைந்தே தொங்கினார். அல்லேலூயா, சத்தம் அல்லேலூயா. இந்த ஒரே ஒரு கொஸ்டின் உங்க சிந்தையில ஓடிக்கிட்டே இருக்கட்டும். ஆண்டவருக்காக நாம் என்ன செய்யறோம், என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம், என்ன செய்ய போகிறோம்? ஆமென். இருக்கிற இடத்துல இன்னொரு பாடலை கூட சேர்ந்து நாம் பாடி அவரை உயர்த்துவோம். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன். இந்த பாடலை உணர்ந்து பாடும்படி நான் உங்களை தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். நம்ம சும்மா பாடுறதுல மட்டும் இல்லை, உண்மையாவே அவர் பின்னாடி போகணும், பின்னாடி திரும்பி பார்க்க. அல்லேலூயா. சேர்ந்து உற்சாகமாக கரங்களை தட்டி பாடி அவர் நாமத்தை நாம் மயப்படுத்துவோம். ஹல்லேலூயா. Jesus, hallelujah. இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். ஒரு டெம்போ ஃபாஸ்டா. இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். பாடுவோம். சிலுவையின் முன்னா உலகமின் பின்னா. எத்தனை பேரால பாட முடியும் அப்படி? உண்மையா உண்மையா? உலகமின் பின்னா இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே. இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே. இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். பாடுவோம். உங்க சத்தம் உயரட்டும். நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். உலகத்தின் பெருமை செல்வத்தின் பற்று எல்லாம் உதறிவிட்டேன். உலகத்தின் பெருமை செல்வத்தின் பற்று எல்லாம் உதறிவிட்டேன். உடல் பொருள் ஆவி உடைமைகள் யாவையும் ஒப்பு கொடுத்து விட்டேன். உடல் பொருள் ஆவி உடைமைகள் யாவும் ஒப்பு கொடுத்து விட்டேன். நானவர் ஆலயம் எனக்குள்ளே இயேசு. பாடுவோம். நானவர் ஆலயம் எனக்குள்ளே இயேசு. என்ன நடந்தாலும் எவ்வேளையிலும் எப்பொழுதும் துதித்திடுவேன். நல்ல கையை தட்டி இந்த வார்த்தையை சொல்லுங்க. என்ன நடந்தாலும் எவ்வேளையிலும் எப்பொழுதும். சபையார் யாவரும் எனக்கு ஒரு விஷயம் கூட. என்ன நடந்தாலும் எவ்வேளையிலும் எப்போது துதித்திடுவேன். சிலுவையின் முன்னால் உலகமின் பின்னால். பாடுவோம். சிலுவையின் முன்னால் உலகமின் பின்னால். இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே. இயேசு சிந்திய இரத்தத்தினாலே. நல்ல வாய்களை சுரந்து விடுதலையே. ஓம். வேதனை நெருக்கம் மின்னல்கள் இடர்கள் எதுவும் பிரிக்காது. வேதனை நெருக்கம் மின்னல்கள் இடர்கள் எதுவும் பிரிக்காது. வெற்றி வேந்தன் என் இயேசுவின் அன்பால் முற்றிலும் ஜெயம். நல்ல வாய்களை திறந்து இந்த வார்த்தைகளை சொல்லுங்க. வெற்றி வேந்தன் என்
இயேசுவின் அன்பால் முற்றிலும் ஜெயம் பெறுவே. நிகழ்கின்ற காலமோ வருகின்ற காலமோ, நிகழ்கின்ற காலமோ வருகின்ற காலமோ. ஹல்லேலூயா. வாழ்வோ சாவோ வல்ல தூதரோ பிரிக்கவே முடியாது. வாழ்வோ சாவோ வல்ல தூதரோ பிரிக்கவே வாழ்வோ முடியாது. சாவோ, வாழ்வோ சாவோ வல்ல தூதரோ பிரிக்கவே முடியாது. சிலுவையை முன்னால், சிலுவையை முன்னால் பாடும்போதே கேளுங்க, ஆண்டவரே அதை பின்பற்ற எனக்கு கிருபை தாங்கப்பா. சும்மா பாடுறதல்ல, என்னை பின்பற்ற கிருபை தாங்க. உலகத்தை வெறுத்து உங்களை பின்பற்ற கிருபை தாங்க. இயேசு சிந்திய ரத்தத்தினாலே என்றும் விடுதலையே. இயேசு சிந்திய ரத்தத்தினாலே என்றும் விடுதலையே. இந்த அடியை சேர்ந்து பாடுவோம். அகிலம் எங்கிலும் ஆண்டவர் இயேசு ஆட்சி செய்திடணும். இப்படி கையை சுத்தி பாடுங்க. அகிலம் எங்கிலும் ஆண்டவர் இயேசு ஆட்சி செய்திடணும். ஆவியில் நிறைந்து சத்தியம் பேசும் சபைகள் பெருகிடணும். ஆவியில் நிறைந்து சத்தியம் பேசும் சபைகள். ரெண்டு கையை பரலோகத்திற்கு நேரா உயர்த்தி, என் சொந்த தேசம் இயேசுவுக்கு. எல்லாரும் வாயிலிருந்து வார்த்தை வரட்டும். சொந்த தேசம் என் இந்தியா இயேசுவுக்கு. இயேசுவுக்கு. ஆமென். கரங்களை தட்டியே இயேசுதான் வழி என்கிற முழக்கம் எங்கும். அப்படிப்பட்ட நாட்கள் எங்க தேசத்துல வரப்போகிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். கோடான கோடி ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பழையன கடந்தன புதியன புகுந்தன பரலோக குடிமகன் நான். பழையவை கடந்தன புதியன புகுந்தன பரலோக குடிமகன் நான். மறுரூபமாகி மணவாளன் இயேசுவை முகமுகமாய் காண்பேன். மறுரூபமாகி மணவாளன் இயேசுவை முகமுகமாய் காண்பேன். இதயமெல்லாம் ஏங்குதையா. பாடுவோம். இதயமெல்லாம் ஏங்குதையா. ஏங்குதையா. இயேசுவே, இயேசுவே உந்தன் அன்பு நதியிலே என்னாலும் நீந்தனுமே. இயேசுவே உந்தன் அன்பு நதியிலே என்னாலும் நீ. சிலுவையே முன்னால், சிலுவையே முன்னால். நல்ல கரங்களை தட்டி உலகமின் பின்னால் சத்தத்தை உயர்த்தி பாடுவோம். சிலுவையின் முன்னால் ஜீசஸ். உலகமின் பின்னால் இயேசு சிந்திய, இயேசு சிந்திய ரத்தத்தினாலே என்றும் விடுதலையே. இயேசு சிந்திய ரத்தத்தினாலே என்றும் விடுதலையே. இயேசு சிந்திய. Thank you. Thank you பா. என்றும் விடுதலை. ரமகதலரன. இயேசு சிந்திய ரத்தத்தினாலே என்றும் விடுதலையே. இயேசுவின் பின்னால் நான் திரும்பி பார்க்க மாட்டேன். திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவே, இயேசுவின் பின்னால் நான் திரும்பி பார்க்க மாட்டேன். திரும்பி பார்க்க மாட்டேன். சிலுவையை முன்னால், சிலுவையை முன்னால் உலகமின் பின்னால். பாடுவோம். சிலுவையின் முன்னால் ஜீசஸ். உலகமின் பின்னால் இயேசு சிந்திய ரத்தத்தினாலே என்றும் விடுதலை. இயேசு சிந்திய ரத்தத்தினாலே என்றும் விடுதலை. இயேசு சிந்திய, இயேசு சிந்திய ரத்தத்தினாலே என்றும் விடுதலை. இயேசு சிந்திய ரத்தத்தினாலே என்றும் விடுதலை. இயேசு சிந்திய. Thank you Jesus. அந்த
பரிசுத்தமான இரத்தத்தில் விடுதலை, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தில் மீட்பு, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தில் ரட்சிப்பு. இந்த காலவேளையில அந்த வல்லமையான இரத்தத்தை பாடி கொண்டிருக்கும் போது சரீரங்களுக்குள்ள தேவ பலன், குடும்பங்களுக்குள்ள தேவ சமாதானம், விலை கொடுத்து நம்மை வாங்கின அந்த பரிசுத்த இரத்தத்தை துதித்து கொண்டிருக்கும் போதே, ஆராதித்து கொண்டிருக்கும் போதே வேலை ஸ்தலத்துல ஒரு நிரந்தரமான சமாதானம், குடும்பத்துக்குள்ள ஒரு நிரந்தரமான சமாதானம். எல்லா தடைகள் அந்த ரத்தத்தை போற்றி பாடி கொண்டிருக்கும் போதே, அந்த ரத்தத்தின் வல்லமையை உணர்ந்து துதித்து கொண்டிருக்கும் போதே எல்லா தடைகள் இப்பொழுது நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உடைந்து கொண்டிருக்கிறது. எல்லா தடைகளை கர்த்தர் உடைத்து எறிகிறார். தடைகளை நீக்கி போடுகிறவர் உங்களுக்கு முன்பதாக நடந்து போகிறார் என்ற வார்த்தையின்படி நல்ல கரங்களை தட்டி ஆர்ப்பரித்து கொண்டிருக்கும் போதே அந்த வல்லமையான ரத்தம் உங்களுக்காக கிரியை செய்து கொண்டிருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். என்றும் விடுதலை. நல்ல கரங்களை தட்டி ஹalleluya ஹalleluya hallelujah hallelujah hallelujah. There is power, wonder working power in the blood of the Lamb. ரெண்டு கையை உயர்த்தி வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினா. எத்தனை பேர் அதை உணர்ந்து இந்த காலவெளியில சொல்றீங்க? வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசுவின் இரத்தத்தால் வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால், இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால். நல்ல உற்சாகமாய் கரங்களை தட்டி இந்த காலை வேளையில் இந்த முதலாவது ஆராதனையிலுடைய ஆமென் நம் மத்தியில் ஆமென் உலாவுகிறவர், மகிமையானவர், மகத்துவமானவர், தடைகளை உடைக்கிறவர், பலத்த கிரியைகளை செய்கிறவர், என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்தில் வந்து அங்கே உங்களை ஆசீர்வதிப்பேன் சொன்னவர். ஆமென். மகிமை தேவன் ஒருவருக்கு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மாத்திர மகிமை. நல்ல உற்சாகமாய் கரங்களை தட்டி ஆமென். ஹalleluya ஹalleluya. நன்றி. Hallelujah, mighty God. Hallelujah, mighty Jesus. ரெண்டு கரங்களை உயர்த்தி தேவனுடைய நாமத்திற்கு மகிமையாக முன்பதாக இருக்கிற சிறு பிள்ளைகள் எல்லா கண்களை மூடி ரெண்டு கரங்களை உயர்த்தி ஆராதிப்போ ஆராதிப்போம். அறிக்கை செய்வோமா? ஆராதிப்போம் ஆராதிப்போம். வானங்களில் உம்மை பாடி பூமிதானில் உம்மை போற்றி ஆலயத்தில் உம்மை பணிந்து இயேசு உம்மை ஆராதிப்போம். எங்களோடு சேர்ந்து சொல்லுங்க, இயேசு இயேசு உம்மை ஆராதிப்போம். யாவரும் ஒன்றிணைந்து ஆராதிப்போம் ஆராதிப்போம். சேர்ந்து பாடுவோம் ஆராதிப்போம்
வானங்களில் உம்மை பாடி பூமிதானில் உம்மை போற்றி ஆலயத்தில் உம்மை பணிந்து இயேசு உம்மை ஆராதிப்போம். ஏக சத்தமாய் சேர்ந்து இயேசு இயேசு உம்மை ஆராதிப்போம். Let's worship the Lord. Worship the Lord. Worship the Lord. Let's sing together with a loud voice. Worship the Lord. Worship the Lord. Worship the Lord in the heaven. Worship the Lord in the earth. Worship the Lord in the temple. Jesus, Jesus, be thou glorified. Let's say Jesus, Jesus, amen. Be thou glorified. Once again, let's say Jesus with a loud voice. Yes. Amen. Jesus, be thou glorified. நல்ல உற்சாகமாய் கரங்களை தட்டி இயேசு உம்மை ஆராதிப்போம். ஆமென். தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் என்று பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. நான் உங்கள் மத்தியில் உலாவி உங்கள் தேவனாய் இருப்பேன் சொன்னவர் இந்த காலை வேளையில் வாக்குத்தத்தத்தின்படி அவர் நம்ம மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறபடியால் நல்ல உற்சாகமாய் கரங்களை தட்டி உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. பவுலும் சீலாவும் கர்த்தரை பாடி துதித்த பொழுது அஸ்திவாரங்கள் அசைந்தது போல எல்லா கடினமான அஸ்திவாரங்கள், எல்லா மனுஷீக தடைகள் இயேசுவின் நாமத்தில் விலகுகிறது. எல்லா சரீர பலவீன தடைகள் விலகுகிறது. ஆமென். எல்லா சோர்வுகள் விலகுகிறது. ஆமென். என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் சொன்னவர் இந்த காலை வேளையில் அவருடைய திவ்ய சமூகம் நம்மோடு கூட இருக்கிறது. ஆமென், ஆமென். இந்த காலை வேளையில் அவருடைய இனிய சமூகத்தினுடைய முக்கிய நோக்கம், நான் உங்கள் நடுவிலே உலாவுகிற தேவனாகிய நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் செய்வேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் சொன்னாரே. இந்த காலை வேளையில கர்த்தருடைய அற்புதமான தேவ கரம் உன்னோடு கூட இருக்கிறது மகனே, உங்களோடு கூட இருக்கிறது மகளே. எதை குறித்தும் கலங்காதே, எதை குறித்தும் பயப்படாதே. தடைகளை நீக்கி போடுகிறவர் உனக்கு முன்னே நடந்து போகிறார். எல்லா தடைகளை கர்த்தர் மாற்றுவார். தடைகளை உடைக்கிறவர். ஆமென். எல்லா தடைகள் உடைகிறது, விலகுகிறது. ஆமென். ஜீசஸ். தகப்பனே, இந்த காலை வேளையில ஒரு விசை கூட என்னை முற்றிலும் படைக்கிறேன், என்னை முற்றிலும் அர்ப்பணிக்கிறேன். உம்மை துக்கப்படுத்துகிறேன், உம்மை வேதனைப்படுத்துகிற காரியம் என் வாழ்க்கையில வேண்டாம்ப்பா. வலது கரத்தை உயர்த்தி இந்த முக்கியமான அர்ப்பணிப்பை உங்க உள்ளத்திலிருந்து நீங்க சொல்லணும். ஆண்டவரே, உம்மை துக்கப்படுத்துகிறேன்,
உம்மை வேதனைப்படுத்துகிற வழிகள் எனக்கு வேண்டாம் ஆண்டவரே. வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று என்னை சோதித்து நித்திய வழியில் நடத்தும் என்று சங்கீதக்காரர் தன்னை தேவனுடைய கரத்திலே அர்ப்பணித்தது போல தகப்பனே, இந்த காலவேளையில உம்முடைய அற்புதமான கிருபையின் கரத்தில் என்னை படைக்கிறேன் சொல்லி தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்பீர்களா? மகா இரக்கமும் கிருபையும் உள்ள எங்கள் நல்ல பிதாவே, நாங்கள் மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆசீர்வாதமான வேளைக்காக உமக்கு நன்றி அப்பா. இந்த நாளிலும் ஆண்டவரே, உம்முடைய அற்புதமான தேவ கிருபை தொடர்ந்து உம்முடைய பிள்ளைகளோடு கூட இருப்பதாக. ஆண்டவருடைய கிருபையினாலே இதுவரைக்கு நடத்தினவர், இனிமேல் நீ நடத்த போகிற அற்புதமான கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். உமது நாமத்தினாலே உமது அடியானுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நம்முடைய கவனங்களை திருப்புவோம். இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்தத்தை உங்கள் மத்தியிலே தொடரும்படி நான் விரும்புகிறேன். நீதிமொழிகள் 21:31. நாம் எல்லாரும் சேர்ந்து வேத வசனத்தை சத்தமாய் வாசிப்போம். நீதிமொழிகள் 21:31 சேர்ந்து வாசிக்கலாமா? குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். The horse is prepared against the day of battle, but victory is with Yahweh. Amen. ஆண்டவருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையிலே ஜெயத்தை தருகிறவராய் இருக்கிறார். இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்தத்திற்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். ஜெயமோ கர்த்தரால் வரும். சத்தமா சொல்லுங்க, ஜெயமோ கர்த்தரால் வரும். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே இந்த மாதம் மட்டுமல்ல, இந்த வருடம் மட்டுமல்ல, வாழ்நாள் முழுவதும் உங்களுக்கு ஜெயத்தை தருகிறவர். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை தருவார். ஆமென். கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை தருவாராக. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை தருவாராக. 1 கொரிந்தியர் 15:57 சொல்லுகிறது, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். Thanks be to God which giveth us the victory through our Lord Jesus Christ. Amen. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு யுத்த களம் என்று நான் சொன்னேன். என்றைக்கு அருமை இரட்சகராக இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக நம்முடைய இருதயத்தில் இடம் கொடுத்திருக்கிறோமோ அன்றைக்கு நம்ம ஒரு யுத்த களத்திலே நிற்கிறோம். ஒவ்வொரு நாளும் நமக்கு யுத்தம் உண்டு. ஆமென். ஒவ்வொரு நாளும் போராட்டம் உண்டு. கடந்த 1ஆம் தேதி 2ஆம் தேதி தொடர்ச்சியாக இந்த வார்த்தைகளிலிருந்து தேவனுடைய வார்த்தைகளை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்காக அவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட நாள் முதல் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு யுத்த களத்திலே நாம் நின்று கொண்டிருக்கிறோம். ஆகவே நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் நமக்கு போராட்டம் உண்டு. ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, ஆவி மாம்சத்துக்கு விரோதமாக, மாம்சம் ஆவிக்கு விரோதமாக போர் செய்கிறது. ஆமென். ஒரு பெரிய பேட்டல் நமக்குள்ளே ஒவ்வொரு நாளும் நடந்து கொண்டிருக்கிறது. ஆவி சொல்லும், கர்த்தருக்கு பிரியமான வழியிலே நிற்க, நடக்க, செய்ய, காரியங்களை உற்சாகப்படுத்தும். மாம்சம் சொல்லும், வேணாம், கொஞ்ச நேரம் போரு, அப்புறம் பார்த்துக்கலாம், பிறகு பார்த்துக்கலாம்னு சொல்லி போஸ்ட்பான் பண்ணுகிற கூடிய காரியம். வேதம் சொல்லுகிறது, ஆவியோ உற்சாகம் உள்ளது, மாம்சமோ பலவீனம் உள்ளது. சத்தமா சொல்லுங்க, ஆவியோ உற்சாகம் உள்ளது, ஆவி உற்சாகம் உள்ளது. ஹல்லேலூயா. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஆண்டவருக்காக, கிறிஸ்துவுக்காக எரிந்து பிரகாசிக்கக்கூடிய கிருபைகளை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. ஆமென். நம்முடைய வாழ்க்கையிலே ஜெயமுள்ளவர்களாக நாம் நம்முடைய ஜீவியத்தை கட்டி எழுப்ப வேண்டும். தோல்வி 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 என்று கீழே விழுந்து கிடக்கிற அனுபவம் அல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. தேவனுக்காக எரிந்து பிரகாசிப்பதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. ஹல்லேலூயா. நீங்கள் கிறிஸ்துவுக்காக எரிந்து பிரகாசிக்க வேண்டும். ஆமென். வெளிப்படுத்தின விசேஷ புஸ்தகத்தை நீங்கள் நிறுத்தி நிதானமாய் வாசித்து பார்ப்பீர்களானால் சுமார் 10 முறை வருகிற ஒரு அற்புதமான வார்த்தை, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ. ஆமென். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ.
தேவனுடைய பிள்ளைகளாகி நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஜெயமுள்ளவர்களாக, ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ்கிறவர்களாக நம்முடைய ஜீவியம் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். காரணம், நமக்கு ஜெயத்தை தருகிறவர் நாம் ஆராதிக்கிற அருமை இரட்சகராக இயேசு கிறிஸ்து. சத்தமா ஆமென் சொல்லுங்க பாப்போம். நாம் ஆராதிக்கிற ஜீவனுள்ள தேவன் நமக்கு ஜெயத்தை தருகிறவர். நல்ல ஒரு பெரிய கரகோஷம் கொடுக்கலாமே. ஹல்லேலூயா. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். நமக்கு ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன் ஆனந்த துனியா உயர்த்துவேன். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன் ஆனந்த துனியா உயர்த்துவேன். ஜெயம் கொடுக்கும் பாடுங்க. ஆமென் ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர். சொல்லுங்க. அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர். யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் ஜெயிக்கிறார். யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் ஜெயிக்கிறார். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். நமக்கு ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆமென். அப்போஸ்தலனாகிய யோவான் சொல்லும் பொழுது, ஆதி சபையில வாலிபர்கள் ஜெயமுள்ள வாலிபர்களாய் இருந்தார்கள் என்று உற்சாகப்படுத்துகிறார். ஆமென். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 13, 14 ஆகிய வசனங்களை வாசித்து பார்க்கும் பொழுது வேதம் என்ன சொல்கிறது? வாலிபரே, பொல்லாங்கனை ஜெயித்ததினால் உங்களுக்கு எழுதுகிறேன். ஹல்லேலூயா. வாலிபரே, பொல்லாங்கனை ஜெயித்ததினால் எழுதுகிறேன். அப்படின்னா மற்றவர்கள் ஜெயம் இல்லாம இருந்தா பரவாயில்லையானா? இல்ல, எல்லாருக்கும் சேர்த்துதான் யோவான் எழுதுறாரு. பிதாக்களே உங்களுக்கு எழுதுகிறேன், வாலிபரே உங்களுக்கு எழுதுகிறேன். ஆமென். வாலிபரே, நீங்கள் பலவான்களாய் இருக்கிறதினாலும் தேவ வசனம் உங்களில் நிலைத்திருக்கிறதினாலும் நீங்கள் பொல்லாங்கனை ஜெயித்ததினாலும் உங்களுக்கு எழுதுகிறேன். ஆமென். அப்படியானால் பொல்லாங்கனை ஜெயிக்க வேண்டுமானால் தேவ வசனம் உங்களில் நிலைத்திருக்க வேண்டும். அல்லேலூயா. வசனம் உங்களுக்குள்ள இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஜெயிக்கணும்னா வசனம் உங்களுக்குள்ள இருக்கணும். ஆமென். ஜெயிக்கணும்னா என்ன இருக்கணும்? வசனமா வசனமா? வசனம் இருக்கணும். வசனத்தினால நிரப்பப்பட வேண்டும் வாழ்க்கை. உங்களுடைய ஜீவியம் தேவனுடைய வார்த்தையால் நிரம்பி இருக்க வேண்டும். ஆமென். தேவனுடைய வசனம் இருக்கிற இடத்திலே ஜெயம் உண்டு. சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லும் பொழுது 119ஆம் சங்கீதம் 11ஆம் வசனத்திலே, நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடி உம்முடைய வசனத்தை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன் என்று சொல்கிறார். ஆமென். அப்படியானால் விசுவாசிகளுக்குள்ள வசனம் நிரம்பி இருக்கணும். வசனம் நிரம்பி இருந்தால் நீங்கள் பொல்லாங்கனை ஜெயிப்பீர்கள். வசனத்தினாலே ஜெயிப்பீர்கள். ஆமென். பிசாசு வசனத்தை கொண்டுதான் வருவான். எழுதி இருக்கிறதே, இயேசுகிட்ட அப்படிதான் வந்தான். இந்த கல்லுகளை எல்லாம் அப்பமாக்கி நீர் சாப்பிடலாமே. ஆமென். நீர் கீழே குதித்தால் தூதர்கள் உம்முடைய பாதம் கல்லில் இடராதபடி கரங்களில் ஏந்திக் கொள்வார்கள் என்று எழுதி இருக்கிறதே. ஆமென் சொல்லுங்க.
பிசாசு எவ்வளவு வசனத்தை தெளிவா படிச்சு வச்சிருக்கான் பாருங்க. ஆமென். அப்ப ஆண்டவராகிய இயேசு சொன்னார், உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்றும் எழுதி இருக்கிறதே. ஹல்லேலூயா. ஒரு நிமிஷத்துல கொண்டு போய் இந்த சோதனை மலை மேல உச்சியில கொண்டு போய் நிறுத்தினானா. The mountain of temptation. Hallelujah. சோதனை மலையை நேரடியாக நாங்கள் போய் பார்த்தோம். உச்சியில ஒரு மலை, அந்த உச்சியில ஒரு சர்ச் கட்டி வச்சிருக்கிறாங்க. ஜீசஸை கொண்டு போய் நிறுத்தின இடத்துல ஒரு ஆலயம் கட்டி வச்சிருக்கிறாங்க. அந்த மலையை உச்சியில கொண்டு போய் நிறுத்தி உலகத்தினுடைய சகல மகிமையை காண்பித்து, இதற்காக தானே நீர் வந்தீர், இவங்களெல்லாம் மீட்கிறதுக்கு தானே வந்தீர், சிலுவையில மரிக்க போகிறீர், ரத்தம் சிந்த போகிறீர், ஒரு ஷார்ட்கட் நான் சொல்லித்தரேன், என்னுடைய காலில் சாஷ்டாங்கமா விழுந்து பணிந்தால் இவைகளை எல்லாம் ஒரு கஷ்டப்படாம உமக்கு தருவேன். ஆமென். உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவருக்கு ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதை என்று வசனத்தினாலே அவனை வீழ்த்தினார். சத்தம் ஆமென் சொல்லாமா? பிசாசு எடுத்த உடனே பல்லும் கொம்பையும் வச்சுன்னு ஆஹா ஈஹின்னு வந்து நிற்க மாட்டான். ஆமென். ரொம்ப பவ்யமா முக்காடெல்லாம் போட்டுக்கின்னு அழகா பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர், பிரைஸ் தி லார்ட் பிரதர் அப்படின்னு தான் வந்து நிற்பான். ஆமென். வேதம் சொல்லுகிறது, அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. பிசாசுடைய தந்திரங்களுக்கு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்கள் என்று வேதம் சொல்கிறது. தேவ வசனம் உங்களில் நிலைத்திருக்கிறதுனால் நான் உங்களுக்கு எழுதுகிறேன். விசுவாசிகள் ஜெயம் உள்ளவர்களா வாழணும், ஜெயம் உள்ளவங்களா வாழணும். கர்த்தருக்காக எரிந்து பிரகாசிக்கணும், கர்த்தருக்காக எழும்பி நிற்கணும். ஆமென். விழுந்து 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 வாழ்வது கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்காக நீங்கள் அர்ப்பணித்திருக்கிறீர்கள். ஆமென். அதைத்தான் பாடணும். இயேசுவின் பின்னால் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன். ஆமென். சொல்லுங்க வாயை திறந்து, இயேசுவின் பின்னால் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன். அல்லேலூயா. பின்னிட்டு பார்க்க மாட்டேன், பின்னிட்டு பார்க்க மாட்டேன். ஆமென். பின்னிட்டு பார்க்க மாட்டேன். I have decided to follow Jesus, no turning back. ருமேனியா தேசத்தில் இளம் பெண் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட செய்தி பெற்றோர்களுக்கு கிடைத்த பொழுது, பெற்றோர்கள் அந்த பெண்ணை அடித்து துன்புறுத்தி டார்ச்சர் பண்ணி ஒரு அறையில போட்டு அவளை டார்ச்சர் பண்ணி இயேசுவை மறுதலிச்சிட்டு, நீ அந்த இயேசுவை விட்டுட்டு நீ எங்களோடு கூட இரு என்று வற்புறுத்தின பொழுது அவளை ஒரு அறையில போட்டு 10 நாளுக்கு மேல சாப்பாடு கொடுக்காம அடிச்சு துன்புறுத்தி அவங்க அப்பா சொன்னார், கடைசியா இன்னைக்கு உனக்கு இந்த நாள் தான் கடைசி நாள், நீ இயேசுவை மறுதலிக்கலன்னா நான் உன்னை ஷூட் பண்ணி உன்னை சாகடித்து விடுவேன் என்று சொன்ன பொழுது, அந்த குறிப்பிட்ட நாள் வந்த பொழுது, அந்த குறிப்பிட்ட நாள்ல பெற்றோர்கள் தகப்பனும் தாயும் காத்திருக்கிறாங்க, என்ன பதில் சொல்ல போறான்னு. உள்ள இருந்து ஒரு பாட்டு சத்தம் வந்துச்சு. I have decided to follow Jesus. I have decided to follow Jesus. I have decided to follow Jesus. No turning back, no turning back. Amen. இந்த சத்தம் உள்ள இருந்து ரூம்ல இருந்து வந்த உடனே பிசாசுனுடைய ஆவியினால நிரம்பின பெற்றோர்களே அந்த குழந்தையை சாகடித்து விட்டார்களாம். ஆமென். அப்போ வந்த பாட்டு தான் அந்த பாட்டு, I have decided to follow Jesus. அல்லேலூயா. சத்தம் ஆமென் சொல்லுங்க. இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன். இந்நேரம் ஒரு பெரிய கரகோஷம் ஆட்டோமேட்டிக்கா வந்திருக்கணும். அல்லேலூயா. இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன். ஆமென். நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை ஜெயமுள்ள வாழ்க்கையாய் இருக்க வேண்டும் என்பதை தான் தேவன் விரும்புகிறார். குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தமாக்கப்படும் ஜெயமோ கர்த்தரால் வரும். ஆமென். தானியேல் 6:28 சொல்கிறது, தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது. தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது. ஆமென் சொல்லலாமா? இந்த காலை வேளையிலே தேவ சன்னிதானத்தில் வந்திருக்கிற உங்கள் காரியம் எப்படி இருக்கிறது? யோசித்து பாருங்க. ஜெயிக்கிறவங்களா இருக்கிறீர்களா? பொல்லாத பிசாசை ஒவ்வொரு நாளும் வசனத்தின் வேத வசனத்தின் வெளிச்சத்திலே ஜெயிக்கிறவர்களாய் இருக்கிறீர்களா?
இப்பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தரித்து தேவனுடைய வல்லமையில் குன்றி குறுகி தேவனுடைய அன்பை மறுதலித்து பின்வாங்கி போயிருக்கிறீர்களா? இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்திலே எலியா வைராக்கியமாய் கேட்டான், எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள்? கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் பாகாலை பின்பற்றுங்கள். ஆமென். எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள்? தேவனுக்காக வாழ்கிற வைராக்கியமுடையவர்களாய் நம்முடைய ஜீவியம் காணப்பட வேண்டும். காரணம், நாம் ஆராதிக்கிற ஜீவனுள்ள தேவன், அவர் நமக்கு ஜெயத்தை தருகிறவர். ஹல்லேலூயா. ஜெயத்தை தருகிறவர் நம்முடைய ஆராதிக்கிற அருமை இரட்சகராக இயேசு கிறிஸ்து ஒருவரே. ஆமென். என்னுடைய சாமர்த்தியமோ, என்னுடைய திறமையோ, என்னுடைய சாதுரியமோ, என்னுடைய பலனோ, என்னுடைய பரிசுத்தமோ, என்னுடைய நீதியோ என்று சொல்வதற்கு ஒன்றுமில்லை. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. விசுவாசிகள் இந்த கடைசி நாட்களில் ஜெயமுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கையில வேரூன்றப்பட வேண்டும். ஆமென். நீங்கள் வேரூன்றப்பட்டவர்களா இருக்கணும். கிறிஸ்துவுக்காக தேவனுக்காக வாழ்கிறதுல வேரூன்றப்பட்டவர்களா இருக்கணும். ஆமென். இன்றைக்கு என்னுடைய செய்தியின் தலைப்பு ஜெயம் தருகிறவர். ஹல்லேலூயா. சொல்லுங்க வாய் திறந்து. He gives victory. ஆமென். ஜெயம் தருகிறவர். ஒரு விசுவாசியினுடைய வாழ்க்கையில இந்த எண்ணங்கள் மேலோங்கி இருக்க வேண்டும். கடந்த நாட்களிலே தகப்பனே, நம்முடைய பிள்ளைகளுக்கு முன்பதாக நீர் என்ன வார்த்தை வைக்க போகிறீர் என்று தேவ சமூகத்திலே ஜெபித்த பொழுது இந்த வாக்குத்தத்தத்தை தொடரும்படியான அந்த ஏவுதலை நான் பெற்றுக்கொண்ட பொழுது, தகப்பனே, ஒரு விசுவாசியினுடைய வாழ்க்கையிலே இந்த ஜெயத்தை குறித்ததான எண்ணங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை ஆவியானவர் சபைக்கு சொல்லும்படி விரும்பினார். ஒரு விசுவாசிக்குள் இருக்க வேண்டிய ஜெயத்தை குறித்ததான எண்ணங்கள். நம்பர் 1, ஜெயத்தின் மேல் வாஞ்சை தேவை. சத்தமா சொல்லுங்க. Desire of victory. Number 2, ஜெயத்தின் மேல் உரிமை கொண்டாட வேண்டும். ஆமென். ஜெயத்தின் மேல் உரிமை சொல்லுங்க. உரிமையோடு சொல்லுங்க வாய் திறந்து. The right to victory. Number 3, ஜெயத்தின் மேல் வைராக்கியம் சொல்லுங்க பாப்போம். The zeal for victory. ஆமென். நம்முடைய தேவன் நமக்கு ஜெயம் கொடுக்கிறவர். சத்தமா ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் எளிதில் ஞாபகத்தில் வைத்துக் கொள்வதற்காக ஜெயத்தின் மேல் வாஞ்சை, ஜெயத்தின் மேல் உரிமை, ஜெயத்தின் மேல் வைராக்கியம் தேவை. ஆமென். ஜீவனுள்ள தேவன் இந்த கடைசி நாட்களில் ஜெயமுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நாம் வேரூன்றப்படுவதற்கு தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. நம்பர் 1, முதலாவது, ஒரு விசுவாசியினுடைய வாழ்க்கையில ஜெயத்தின் மேல் வாஞ்சை இருக்கணும். சத்தமா சொல்லுங்க. ஜெயத்தின் மேல் வாஞ்சை இருக்கணும். நான் ஜெயிக்கணும், நான் கிறிஸ்துவுக்காக வேரூன்றி நிற்கணும், கர்த்தருக்காக நான் காலூன்றி நிற்கணும். ஆமென். எசேக்கியேலுக்கு நேராக புறப்பட்டு வந்த வார்த்தை, எசேக்கியேலே காலூன்றி நில். ஆமென். விசுவாசிகள் காலூன்றி நிற்கிறவர்களா இருக்கணும். நிக்கணும், தேவனுக்காக நிக்கணும். ஆக கர்த்தர் எனக்கு வெற்றியை தருகிறவர் என்பதை முதலாவது வாஞ்சிக்கணும். பவுல் சபையை உற்சாகப்படுத்தும் பொழுது 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 24 வசனத்தில் ஒரு காரியத்தை சொல்கிறார் பாருங்கள். 1 கொரிந்தியர் 9:24, பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். ஆமென். Know ye not that they which run in a race run all, but once receiveth the prize, so run that ye may obtain. பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லோரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தய பொருளை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். ஆமென். நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓட வேண்டும். ஆமென் சொல்லுங்க. நான் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுவேன். சத்தமா சொல்லுங்க இந்த வார்த்தையை. நான் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுவேன். ஏதோ ஓடுறேன், ஏதோ போறேன் அப்படி இல்லாம வாஞ்சை இருக்கணும். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஜெயமுள்ள வாழ்க்கை, ஜெயிக்கிற வாழ்க்கை. ஹல்லேலூயா. நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். ஆமென். கிறிஸ்தவ வாழ்க்கை என்றைக்கு அருமை இரட்சகராக இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டோமோ அன்னைக்கு ஓட ஆரம்பிச்சிருக்கிறோம். ஆமென்.
நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆமென் சொல்லுங்க பாப்போம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நம்ம ஓடிக்கொண்டிருக்கிறோம். இல்லையே உட்கார்ந்தானே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஆமென். நம்ம ஓடிக்கொண்டிருக்கிறோம். என்னைக்கு இயேசுக்கு உள்ளத்துல இடம் கொடுத்தோமோ கிறிஸ்தவ ஓட்டத்துல நம்ம ஓட ஆரம்பிச்சிடும். ஆமென். அதைத்தான் வேதம் சொல்கிறது. எபிரேயர் 12ஆம் அதிகாரத்தினுடைய 1ஆம் வசனம், மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தை தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவர் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓட கடவோம். ஹல்லேலூயா. பொறுமையோடு ஓடுவதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென் சொல்லுங்க பாப்போம். இயேசுவுக்காக பொறுமையோடு ஓடும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த ஓட்டத்திலே நமக்கு ஒரு வாஞ்சை இருக்கணும். நான் இயேசுவுக்காக ஓடுவேன். ஆமென். பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுவேன். ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன். என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன். என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். ஹல்லேலூயா. சத்தமா இல்லையே சொல்லுங்க. கிறிஸ்தவ வாழ்க்கை, கிறிஸ்தவ ஓட்டத்திலே ஜெயமா ஓடணும். ஆமென். யாரை பார்த்து ஓடணுமா? சொல்லுங்க வாய்த்திருந்தே. இயேசுவை பார்த்து ஓடணும். இவரை பார்த்தேன், அவரை பார்த்தேன், பிரதரை பார்த்தேன், சிஸ்டரை பார்த்தேன்னா கீழே விழுந்துருவீங்க. ஆமென். அவரே அப்படி இருக்கிறாரு, இவரே அப்படி இருக்கிறாரு. அல்லேலூயா. ஆமா, ஓட்டம் தடைபட்டுரும். கலாத்திய சபையை பார்த்து பவுல் கடிந்து கொள்றாரு. நீங்கள் நன்றாய் ஓடினீர்களே, கலாத்தியர் 5:7, நன்றாய் ஓடினீர்களே, சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமற் போகத்தக்கதாக உங்களை தடை செய்தவன் யார்னு கேட்கிறார். ஆமே, நீங்க நல்லா ஓடுனீங்களே. அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து கேளுங்க, நீங்க நல்லா ஓடுனீங்களே. இல்லை, இப்போதான் நல்லா ஓடிட்டு இருக்கிறேன். ஆமென். நீங்கள் நன்றாய் ஓடினீர்களே. பவுல் கடிஞ்சு கொள்றாரு. கலாத்தியர் 3:1 கேட்கிறார், புத்தி இல்லாத கலாத்தியரே, ஓ ஃபூலிஷ் அப்படின்றாரு. முட்டாள்களே, உங்களை மயக்கினவன் யார் அப்படின்னு கேட்கிறார். ஆமென். புத்தி இல்லாத கலாத்தியரே, சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமற் போகத்தக்கதாக உங்களை மயக்கினவன் யார்? உங்களை யார் மயக்கினா? நல்லா தானே ஓடிட்டு இருந்தீங்க. கண்ட குப்பைங்களை பார்த்து, யூடியூப்ல கண்ட குப்பைங்களை பார்த்து உங்க ஓட்டத்தை தடை செய்கிற பொல்லாத மனுஷனுடைய கழுத்துல எந்திர கல்ல கட்டி சமுத்திரத்தின் நடுவில் ஒசாமா பின் லாடன் மாதிரி நடு சமுத்திரத்தை போட்டா நல்லா இருக்கும்ன்றார். ஆமென். ஆமென் சொல்லுங்க. இச்சிறியரில் ஒருவனுக்கு இடரல் உண்டாக்குறவனுடைய கழுத்துல எந்திர கல்ல கட்டி எங்க போடணுமா? மெரினா பீச் ஓரத்துல போடலாமா? சமுத்திரத்தின் நடுவில் ஆழத்துல. ஆமென். உங்களை தடை செய்தவன் யார்? உங்கள் ஓட்டத்தை தடை செய்தவன் யார்? ஆமென் சொல்லலாமா? 1 கொரிந்தியர் 9:26 பவுல் சொல்லும் பொழுது, நான் நிச்சயம் இல்லாதவனாக ஓடேன், ஆகாயத்தை அடிக்கிறவனாக சிலம்பம் பண்ணேன். ஆமென். ஹல்லேலூயா. I therefore so ran not as uncertainty so fight. நிச்சயம் இல்லாதவனாக நான் ஓடேன், நிச்சயத்தோடு ஓடுவேன். நிச்சயம். There is a victory for me. There is a victory before me. I will obtain it. Amen. நிச்சயம் நான் பெற்றுக்கொள்வேன். ஜெயம் எனக்கு உண்டு, வெற்றி எனக்கு உண்டு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஆமா, பொல்லாத பிசாசு உங்களை சோர்வடைய பண்ணுவான். நீ ஓடாத, நீ ஓடி என்னத்த பண்ண போற, உனக்கு ஒன்னும் கிடைக்க போறது இல்லைன்னுவான். ஆமென். உலக பிரகாரமான ஓட்டத்துல 10 பேர் ஓடுவாங்க. அதுல 3 பேருக்கு தான் பிரைஸ். ஃபர்ஸ்ட் பிரைஸ், செகண்ட் பிரைஸ், தேர்ட் பிரைஸ். முடிஞ்சா 4வது வருவருக்கு காம்ப்ளிமெண்ட் பிரைஸ். ஆமென். உலக பிரகாரமான ஓட்டத்துல 3 பரிசு தான். ஆனால் கிறிஸ்தவ ஓட்டத்துல நீங்க 30 பேரோ 30,000 பேரோ ஓடுற எல்லாருக்கும் பரிசு உண்டு. அல்லேலூயா.
நீங்க ஓடி முடிச்சீங்களா? அதான் கேள்வி. ஆமேன் சொல்லுங்க பாப்போம். ஒரு காலத்துல ஓடனேன் அப்படின்னு இருக்கக்கூடாது. ஆமேன். அதனால்தான் பவுல் சொல்லும் பொழுது பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி ஓடுகிறேன். பவுல் சொன்னார், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன் சொன்னார். ஐ ஹவ் finished my race என்று சொன்னார். ஆமென். நல்லா தான் ஓடிட்டு இருந்தேன், டிஸ்கண்டினியூ பண்ணிட்டேன், விட்டுட்டேன், பாதியிலே விட்டுட்டேன் அப்படிலாம் சொல்ல. ஐ ஹவ் finished my race, I fought a good fight என்று சொன்னார். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன். ஆமென். உங்க ஓட்டம் ஜெயமா இருக்கணும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்க ஓட்டம் ஜெயமா இருக்கணும். அதுக்கு வாஞ்சை இருக்கணும். இந்த ஜெயத்தின் மேல என்ன இருக்கணும்? the desire. நான் சாட்சி உள்ள ஒரு நல்ல கிறிஸ்தவ ஓட்டத்தை ஓடுவேன், இயேசுவை நோக்கி ஓடுவேன். ஆமென். இந்த ஓட்டத்தை தொடக்கி வச்சவர் அவர்தான், முடிக்க போறவரும் அவர்தான். ஆமென். எனக்கு பலன் தருகிறவர் அவர்தான். அதைத்தான் பவுல் சொல்லும் பொழுது, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டுன்னு சொல்றார். ஆமென். வசனத்துல கட்டப்படணும். விசுவாசினுடைய வாழ்க்கையில ஜெயம் வேணும்னா வசனத்துல நீங்க கட்டப்படணும். வசனத்துல உங்க அஸ்திபாரம் இருக்கணும். அற்புதத்தை பார்த்து, சுகத்தை பார்த்து, மிராக்கிளை பார்த்து உங்க ஓட்டம் ஓடுமானால் உங்களுடைய வாழ்க்கை பாதியிலே தடைபட்டு போய்விடும். அற்புதங்கள், அடையாளங்கள், சுகம் இவைகள்லாம் கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நமக்கு நிச்சயம் அவசியம் உண்டு. கர்த்தரை செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆமென். ஆனால் அதே நேரத்தில் உங்க வாழ்க்கை வசனத்தில் கட்டப்பட்டிருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இந்த ஓட்டத்திலே கர்த்தர் எனக்கு ஜெயத்தை தருவார் என்கிற வாஞ்சை முதலாவது உங்களுக்கு இருப்பது அவசியம். ஆமென். அதனால தான் சொன்னேன், ஜெயத்தின் மேல் வாஞ்சை. ஆமென். இஸ்ரவேல் ஜனங்கள் பெலிஸ்தியர் 2 கூட்டத்துக்கு யுத்தம் நடக்குது. வீட்டுக்கு போயிட்டு 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தை வேர்ட் பை வேர்டு வாசித்து பாருங்க. இப்ப என் முகத்தை பாருங்க. ஆமென். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தை உங்களுக்கு இன்னைக்கு நான் ஹோம்வொர்க் தரேன். வீட்டுக்கு போயிட்டு வேர்ட் பை வேர்டு வாசித்து பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேலர் முழு சேனை போருக்கு நிக்குது. ஒரு பக்கத்துல பெலிஸ்தியர் நிக்கிறாங்க. ஏலா பள்ளத்தாக்குல நிக்கிறாங்க. என்ன பள்ளத்தாக்கு? வாய் திறந்து சொல்லுங்க. சொல்லாதவங்க மட்டும் சத்தமா சொல்லுங்க. எல்லாரும் சொன்னீங்களா? ஏலா பள்ளத்தாக்கு. பள்ளத்தாக்குன்னு சொன்னாலே 2 மலைக்கு இடைப்பட்ட பகுதி. ஆமென். 2 மலைக்கு இடைப்பட்ட பகுதி வி ஷேப்ல இருக்கும். ஏலா பள்ளத்தாக்கு. 2 மலையில, ஒரு பக்கம் மலையில இஸ்ரவேலர் முழு சேனை சவுலோடு நிக்கிறாங்க, ஒரு பக்கம் பெலிஸ்தியர் நிக்கிறாங்க. ஆமென். இங்க சவுல் கூட்டம் தொட நடுங்கி பயந்து போயிருக்கிறாங்க. இந்த வெட்டினத பட்டயத்தை பூமியில அப்படியே சொருகி அந்த பட்டயத்து மேல சாஞ்சி நிற்பான்னு நினைக்கிறேன். ஆமென். காரணம், பட்டயத்துக்கு வேலை இல்லை. ஏன் வேலை இல்லைன்னா, எதிர இருக்கிற பெலிஸ்தியருக்கு ரெப்ரசன்டேட் பண்ணி வந்திருக்கிற ஆளை பார்த்தீங்கன்னா கோலியாத். ஆமென். ஒரு பயங்கரமான ஒரு ஆளு. ஹல்லேலூயா. அவனை பற்றி வேதம் சொல்லுகிறது 6 முழம் 1 ஜான். ஆமென். சத்தமா சொல்லுங்க. 6 முழம் 1 ஜான் அப்படின்னா எவ்வளவு ஆயிட்டு பாத்துங்க. 6 முழம்னா கிட்டத்தட்ட 6 1 3 அப்படின்னா பாருங்க 9.5 அடி. 1 ஜான் 1/2 அடி, கிட்டத்தட்ட 10 அடி மனுஷன். ஆமென். உலகத்துல எங்கேயும் பார்க்க முடியாத ஹைட்டு, கிட்டத்தட்ட 10 அடி உயரமுள்ள ஒரு மனுஷன். ஒருவரும் தூக்க முடியாத அளவிற்கு தற்காப்பு கவசங்களை அணிந்து தூக்கி நிற்கிறான். பார்க்கும் பொழுது எல்லாருக்கும் பயம். இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் பயந்து நடுங்கிட்டு இருக்கிறாங்க. சவுல் உட்பட நடக்கிறாங்க. அவன் ஒவ்வொரு நாளும் 40 நாள் வந்து நின்னு மலைக்கு மேல நின்னு இந்த மலையில இருக்கிறவங்களை பார்த்து கண்ட மணிக்கு பேசுறான். ஆமென். திட்டுறான், கெட்ட கெட்ட வார்த்தையா திட்டுறான். நம்ம பெட்ராஸ் பாஷையில சொல்ல போனா வண்டையா திட்டுறான். ஆமென். கெட்ட கெட்ட வார்த்தையா சொல்றான். தைரியம் இருந்தா வாங்கடா. தன்னுடைய தெய்வங்க பேரை சொல்லி கெட்ட கெட்ட வார்த்தையா திட்டுறான். ஜென்மம் செத்து போய் கிடக்குது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. சவுலுக்கு ஜென்மம் செத்து போயிடுச்சு. ஐயோ, இந்த ஜென்மத்தை வச்சு உயிர் வாழ்றதை விட செத்து போலாம் போலகுதே. இவன் பார்க்கறதுக்கும் பயங்கரமா இருக்கிறான், ஆக்ரோஷமா இருக்கிறானே. ஜனங்கள் எல்லாரும் நடுங்கி கொண்டிருக்கிற நேரம். ஆமென் சொல்லுங்க. சத்தமா ஆமென் சொல்லுங்க.
யுத்தம் பண்றதுக்கு வழியே இல்லை. கடைசியில சவுல் ஒரு பிரகடனம் பண்ண சொல்றாரு. என்ன பிரகடனம்? இந்த பொல்லாத மனுஷனை ஜெயிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களுக்கு ராஜா தன்னுடைய மகளை திருமணம் செய்து வைப்பது மட்டுமல்ல, எல்லாத்திலையும் சர்வமானியம் கொடுப்பார். ஆமென். அப்படின்ற அனௌன்ஸ்மெண்ட் வேற நடக்குது. ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. அப்பதான் அங்க தாவீது வந்து நிக்கிறான். தாவீது ஈசாய் வந்து பையன்கிட்ட, அண்ணனுங்க 3 பேர் மிலிட்டரியில இருக்கிறாங்கல்ல, எலியாபு, அபினதாபு, சமா, 3 பேருக்கு போய் சாப்பாடு தின்பண்டம் கொடுத்துட்டு வான்னு அனுப்பி வைக்கிறார். இவர் வந்து நிக்கிறார். வந்து நின்னா பயங்கரமா இவன் கெட்ட கெட்ட வார்த்தையை திட்டி இஸ்ரவேலின் சேனைகளை நிந்தித்து கொண்டிருக்கிறான். ஆமென் சொல்லுங்க. 40 நாள் நிந்தித்திட்டு இருக்கிறானுங்க. 40 நாள் திட்டிக்கிட்டே இருக்கிறான். ஒருத்தனுக்கு கூட சூடு சொரண ஒண்ணுமே இல்லை பாருங்க. இவன் வந்து நிக்கிறான். இவனுக்கு சுர்ன்னு வந்துச்சு. ஆமென். ஆமென் சொல்லுங்க. ஆமா, இவனுக்கு வந்துச்சு பாருங்க சுர்ன்னு. ஜீவனுள்ள தேவனுடைய சேனையை நிந்திக்கிறதற்கு இந்த விருத்த சேதனம் இல்லாதவன் இவன் யார்? ஆமென். விருத்த சேதனம் இல்லாதவன் ஜீவனுள்ள தேவனுடைய சேனையை நிந்திக்கிறானே, நான் போய் அவனோடு யுத்தம் பண்ணுகிறேன். ஆமென். வேகமா இந்த செய்தி சவுல் கிட்ட போச்சு. சவுல் உடனே கூப்பிடுறான். யார் அந்த பையன்? யார் அந்த ஆளு கூட்டினான்னு பார்த்தா சின்ன பையன். ஆமென். சவுல் சொல்றான், நீ சின்ன பையன், அவன் யுத்த புருஷன், நீலாக போக முடியாது, என்ன உளறியா? அப்புறம் இவங்கிட்ட இருக்கிற வாஞ்சிய வேகத்தை பார்த்து உடனே அவர் ட்ரெஸ் எல்லாம் கொடுக்குறாரு. இதெல்லாம் நான் கதை விடுறேன்னு நினைக்காதீங்க. 1 சாமுவேல் 17 இருக்குது. அதனால தான் வீட்டுக்கு போயிட்டு வேர்ட் பை வேர்டு வாசித்து பாருங்க. வாசித்துட்டு சாப்பிடுங்க. ஆமென். சாப்பிட்டுட்டு வாசிக்கலாம்னு நினைக்காதீங்க, தூக்கம் வந்துடும். ஆமென். வாசிங்க முதல்ல. அதில் பாருங்க, இவன் ட்ரெஸ் எல்லாம் போட்டு ரைட் நீ போ அப்படின்னா இவர் நடந்து பார்க்குறாரு. இதெல்லாம் வேலைக்கு ஆகாது, இதெல்லாம் உங்ககிட்டே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு கவன் மட்டும், கவனை எடுத்துட்டான். கவன்னா நம்ம பாஷையில் சொன்னோம்னா உண்டிகோள். ஆமென். அப்படிதானே? அதை எடுத்துட்டு ஓடி போய் அந்த 7 பள்ளத்தாக்கு இல்லையா, அந்த பள்ளத்தாக்கில் இருக்கிற 5 கூழாங்கல்லை எடுத்துட்டு வேகமா ஓடுறான். ஆமென் சொல்லுங்க. எதிர பார்த்த உடனே இந்த கோலியாத்துக்கு சிரிக்கிறதா அழுறதா என்னானே புரியல. என்னடா இது, இவ்வளோ பெரிய சேனைக்கு ரெப்ரசன்ட் பண்ணி வந்திருக்கிறான், அது ஒரு சின்ன பையன். ஆமென். வாடா வாடா வா, உன்னை இன்னைக்கு வெட்டி ஆகாயத்து பறவைக்கு கண்டந்துடமா போடுறேன்றான். ஆமென். 1 சாமுவேல் 17:45 நான் சில வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். அதற்கு தாவீது பெலிஸ்தியனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்தில் உன்னிடத்தில் வருகிறேன். ஆமென். அல்லேலூயா. அதுல அவன் பயன்படுத்துற வார்த்தை ரொம்ப அற்புதமான வார்த்தை பாருங்க. 46 வசனம். இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார், நான் உன்னை கொன்று உன் தலையை உன்னை விட்டு வாங்கி பெலிஸ்தியருடைய பாளையத்தின் பிணங்களை இன்றைய தினம் ஆகாயத்து பறவைகளுக்கும் பூமியின் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன். ஆதலால் இஸ்ரவேலில் தேவன் ஒருவர் உண்டு என்று பூலோகத்தார் அறிந்து கொள்வார்கள். அல்லேலூயா. அந்த வசனத்தில் 46 வசனத்தில் அவன் பயன்படுத்துற 2 முறை பயன்படுத்துற ஒரு வார்த்தை இன்றைய தினம். ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு கர்த்தர் ஜெயம் தருவார். சத்தமா வாயத்திலும் சொல்லுங்க, இன்னைக்கு கர்த்தர் ஜெயம் தருவார். ஒருவேளை உங்களுடைய வேலை ஸ்தலத்தில் கோலியாத்தை போல சில காரியங்கள் உங்களை மிரட்டி கொண்டிருக்கலாம். ஆமென். நீங்கள் வசிக்கிற பகுதியில கோலியாத்தை போல சில காரியங்கள் உங்களை மிரட்டி கொண்டிருக்கலாம். நீங்கள் வேலை செய்யும் ஸ்தலத்திலே உங்களுக்கு விரோதமான காரியங்கள் கோலியாத்தை போல நின்று கொண்டிருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு ஜெயத்தை தருவார். அல்லேலூயா. நல்ல ஒரு பெரிய கரகோஷம் கொடுப்போம். கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு ஜெயத்தை தருவார். ஆமென். கர்த்தர் ஜெயத்தை தருவார். ஆமென். 47 வசனத்தில் தாவீது சொல்லுகிறார் பாருங்கள், கர்த்தரை பட்டயத்தினாலும் ஈட்டியினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த கூட்டம் எல்லாம் அறிந்து கொள்ளும். யுத்தம் கர்த்தருடையது, அவர் உங்களை எங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார். ஆமென். யுத்தம் கர்த்தருடையது. சத்தமா சொல்லுங்க பாப்போம். நல்ல வாயத்திறன் மேல கீழே இருக்கிற எல்லாரும் சொல்லுங்க, யுத்தம் கர்த்தருடையது. ஒருவேளை இந்த காலவெளியிலே சில காரியத்தை நிமித்து நீங்கள் பயந்து போய் சோர்ந்து போய்
எதிர்ப்பதற்கு எனக்கு கொஞ்சம் கூட பலன் இல்லை, நான் எப்படி ஜெயத்தை எடுக்க போறேன்னு சொல்லி சோர்ந்து போயிருக்கிறீர்களோ, இந்த காலவெளியிலே கர்த்தருடைய வார்த்தை தீர்க்க தரிசனமாய் உங்களுக்கு நேரே புறப்பட்டு வருகிறது. யுத்தம் கர்த்தருடையது. ஆமென். கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை தருவார். ஹல்லேலூயா. பாருங்கள் 48ஆம் வசனம். அப்பொழுது அந்த பெலிஸ்தியன் எழும்பி தாவீதுக்கு எதிராக கிட்டி வருகையில் தாவீது தீவிரமாய் அந்த சேனைக்கும் அந்த பெலிஸ்தியனுக்கும் எதிராக ஓடி, ஆமென், எதிராக ஓடி. ஹல்லேலூயா. உடனே அவன் எழுந்து நிக்கிறான் பாருங்க. எழுந்து நின்று வர ஆரம்பிக்கிறான் பெலிஸ்தியன். அந்த கோலியாத் வரான். தாவீது உடனே துண்டை காண துணியை காண ஓடி போனானா இல்ல, பெலிஸ்தியனுக்கு எதிர ஓடுறான். ஹல்லேலூயா. பாருங்கள், அவனுக்குள் இருந்த வாஞ்சை பாருங்கள். கர்த்தர் இன்றைக்கு நிச்சயம் எனக்கு ஜெயத்தை தருவார். ஆமென். சுமார் 40 நாட்கள் என் ஜனத்தை இஸ்ரவேலை மிரட்டி கொண்டிருக்கிற இந்த பெலிஸ்தியனை கர்த்தர் என் கையில் ஒப்பு கொடுப்பார். ஆமென். எவ்வளவு தைரியம் இருந்திருந்தா, ஆண்டவர் மேல எவ்வளவு வாஞ்சை இருந்திருந்தா, அந்த ஜெயத்தை நான் இன்றைக்கு பெறுவேன் என்ற அந்த வாஞ்சை இருந்திருந்தா, அந்த கோலியாத்து எதிர அவன் புறப்பட்டு வரான். தாவீது கிட்ட வரும்பொழுது இவன் அவனுக்கு எதிர ஓடுறான். ஆமென். ஃபுல் கவர்டு, ஃபுல்லா கவர். தலையில ஹெல்மெட் போட்டிருக்கிறான், மார்க் கவசம் இருக்கு, காலில் பாதுகாப்பு, கையில பெரிய கேடகம், பார்த்தா சின்ன கேப் நெத்தியில. ஆமென். கரெக்டா குறி வச்சு அடிச்சான் பாருங்க. நெத்தியில பட்டது. அவன் நெற்றியில் பதிந்த பொழுது அவன் கீழே முகம் குப்புற விழுந்தான். ஆமென். ஓடி போய் அவன் பட்டயத்தை எடுத்து அவன் தலையை சீவி கையில தலையை பிடித்தான். ஆமென். முழு இஸ்ரவேலர் நடுங்கி நடுங்கி இருந்தவன்லாம் இப்ப பெரிய வீர மாதிரி பட்டயத்தை எடுத்துட்டு ஓடி வருகிறான். ஆமென். ஆமென். ஒரு மனிதன் நிமித்தம் முழு இஸ்ரவேலுக்கு கர்த்தர் வெற்றியை தந்தார். பாருங்கள், உங்க வாழ்க்கையில அந்த வாஞ்சை இருக்கணும். கர்த்தர் எனக்கு ஜெயத்தை தருவார். அல்லேலூயா. வாயை திறந்து சத்தமா சொல்லுங்க, கர்த்தர் எனக்கு ஜெயத்தை தருவார். ஆமென். நீங்கள் உங்க வாழ்க்கையிலே நான் ஜெயிப்பேன், நான் எழுந்திருப்பேன், நான் கர்த்தருக்காக வைராக்கியமா நிற்பேன் என்கிற வாஞ்சை இருக்குமானால் நிச்சயமாகவே குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தமாக்கப்படும் ஜெயமோ கர்த்தரால் வரும். ஹல்லேலூயா. ஜெயத்தின் மேல் வாஞ்சை நம்பர் 1. நம்பர் 2 என்ன சொன்னேன்? என்ன உரிமையா சொல்றீங்க பாருங்க, சத்தமா சொல்லுங்க. ஜெயத்தின் மேல் உரிமை, ரைட் டு விக்டரி. ஜெயத்தின் மேல உரிமை பாராட்டணும். ஜெயம் எனக்குரியது, நிச்சயம் கர்த்தர் எனக்கு ஜெயத்தை தருவார். ஆமென். 1 கொரிந்தியர் 15:57 வாசித்தோம். நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆமென். நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து நிச்சயம் நமக்கு ஜெயம் கொடுப்பார். உரிமையா கேட்கணும். ஆமென். உரிமையா இருக்கணும். நாம் அவருடைய பிள்ளைகள், நான் அவருடைய மகன், நான் அவருடைய மகள். அந்த உரிமை பாராட்டி கேட்கணும். ஆமென் சொல்லுங்க. நான் என் நேசருடையவர், நான் நேசருடையவன், என் நேசர் என்னுடையவர். அந்த உரிமை இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் நமக்கு கொடுத்த பல உரிமைகளுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோவான் 1:12 அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தார் என்று பரிசுத்த வேதம் சொல்லுகிறதே. அதிகாரம் பெற்ற தேவ பிள்ளைகள். ஆமென். நான் அவருடையவன். சத்தமா சொல்லுங்க, நான் அவருடையவன், அவருடையவள். ஆமென். எனேசர் என்னுடையவர். எனக்கு செய்யாம அவர் யாருக்கு செய்ய போறார்? ஹல்லேலூயா. நான் ஜெயம் பெறுவேன். சத்தமா சொல்லுங்க, நான் ஜெயம் பெறுவேன், ஜெயத்தை பெற்றுக் கொள்வேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆமென். உரிமை பாராட்டி நம்முடைய வாழ்க்கையில இந்த உரிமையோட கேட்கணும், உரிமையோட கிளைம் பண்ணணும். ஆமென் சொல்லுங்க பாப்போம். கிளைம் பண்ணணும். உரிமை பாராட்டி தகப்பனுடைய பெற்றோர்களுடைய ஆசீர்வாதம் பிள்ளைகளுக்கு உரிமையோடு வந்து சேர்வது போல நம்முடைய பரம தகப்பன் நமக்காக வைத்திருக்கிற ஜெயத்தை உரிமையோடு கேட்கணும். ஆமென். ரோமர் 8 அதிகாரம் 37 வசனத்தை வாசிக்கும் பொழுது
வசனம் என்ன சொல்கிறது? இவைகள் எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்கிறவர்களாய் இருக்கிறோம். ஆமென். In all things we are more than conquerors through him that loved us. நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றிலும் ஜெயம் கொள்கிறவர்களாய் இருக்கிறோம். அல்லேலூயா. இந்த ஜெயம் எதன் அடிப்படையில் வருகிறது? நம்மில் அன்பு கூறுகிறவர் ஒருவர் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. எதையும் எதிர்பார்க்காம என்னை நேசித்த ஒரு நேசம் இருக்கிறது. ஆமென். கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் தம்முடைய அன்பை விளங்க பண்ணினார். ஆமென் சொல்லுங்க. கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் தம்முடைய அன்பை விளங்க பண்ணினாரே. நம்மிடத்துல ஒன்றும் எதிர்பார்க்காமல் நம்மை நேசிக்கிற அற்புதமான நேசம் அது. ஹல்லேலூயா. அந்த நேசத்துக்கு ஈடு இணை ஒண்ணுமே இல்லை. ஆமென் சொல்லுங்க. நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே இவைகள் எல்லாவற்றிலும், சத்தமா சொல்லுங்க. அந்த வசனம் என்ன சொல்லுது? 37ஆம் வசனம் முதல் வார்த்தை, இவைகள் எல்லாவற்றிலையும். சத்தமா வசனத்தை பார்த்து சத்தமா சொல்லுங்க. இவைகள் எல்லாவற்றிலும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்கிறவர்களாய் இருக்கிறோமே. ஆமென். நமக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையில கிடைக்க பெறுகிற இந்த ஜெயம் எதன் அடிப்படையிலே? நம்மில் அன்பு கூறுகிற தேவன் ஒருவர் உண்டு. இயேசு நம்மேல வைத்த அன்பு. ஆமென். இவைகள் எல்லாவற்றிலேயும், எவைகள் எல்லாவற்றிலேயும்? கேள்வி வரணுமா வரக்கூடாதா? விசுவாசிகள் வசனத்தை வாசிக்கும் போது பேன்னு வாசனை போகக்கூடாது. ஆமென். இவைகள் எல்லாவற்றிலேனா we must raise a question in our heart. எவைகள் எல்லாவற்றிலேயும். ஆமென். அந்த வசனத்தை ஆராய்ஞ்சு பார்க்கணும், ஆராய்ந்து பார்க்கணும். அதை தான் வேதம் சொல்கிறது. வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள். வேத வாக்கியங்களை எங்க எங்க சொல்லுது அந்த வசனம்? அதுதான் எங்க சொல்லுதுன்னு கேட்கிறேன். யோவான் 5:39 சொல்கிறது, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள். அப்போஸ்தலர் 17:11 சொல்கிறது, அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சையாய் வேத வாக்கியங்களை தினம்தோறும் ஆராய்ந்தார்களாம். எப்படி ஆராய்ஞ்சாங்களாம்? வாரத்துக்கு ஒரு முறை ஆராய்ந்தார்கள் இருக்குதா? டெய்லி ஆராய்ந்தார்கள். அல்லேலூயா. சத்தமாமேன்னு சொல்லுங்க. டெய்லி வசனத்தை ஆராயணும். ஆமென். நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றிலும் ஜெயம் கொள்கிறவர்களாய் இருக்கிறோமே. எவைகள் எல்லாவற்றிலேயும்? 36ஆம் வசனம் அதுக்கு பதில் சொல்லுது பாருங்க. 36ஆம் வசனம், கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ எதுவும் எங்களை பிரிக்க முடியாது. ஆமென். எத்தனையோ இரத்த சாட்சிகள். ஆமென். எத்தனையோ தேவனுக்காக வைராக்கியம் பாராட்டுகிற நம்முடைய முற்பிதாக்களுக்காக நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றிலும் ஜெயம் கொள்கிறோம். ஆமென். நம்மில் அன்பு கூறுகிறவர் நமக்கு செய்த தியாகங்களை நினைச்சு பார்க்கணும். 35ஆம் வசனம் பாருங்க. உமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படும் ஆடுகளை போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? அந்த வைராக்கியம். இன்னைக்கு தேவ சன்னிதானத்தில் நீங்க உட்கார்ந்து இருக்கிறோம்னா, 2000 வருடங்களுக்கு முன்பதாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுடைய என்னுடைய சாபங்களை பாவங்களை அகற்றுவதற்காக தம்மையே ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தாரே. அவரை தொடர்ந்து வந்த அப்போஸ்தலர்கள் துடிக்க துடிக்க இரத்த சாட்சியாய் மரித்தார்களே. நம்முடைய எத்தனையோ மிஷனரிகள் இந்த இந்திய தேசத்திற்காக படையெடுத்து வந்து தங்களுடைய இரத்தத்தை சிந்தினார்களே. அவருடைய சீஷரில் ஒருவனாகிய தோமா இந்தியாவிற்கு வந்து ரத்தம் சிந்தி மரித்தானே. உமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? ஹல்லேலூயா. நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றிலும் ஜெயம் கொள்கிறோம். உரிமை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த ஜெயத்தின் மேல உரிமை இருக்கணும். ஜெயத்தின் மேல என்ன இருக்கணும்? உரிமை.
கர்த்தர் அப்படிப்பட்ட கிருபைகளை தருவாராக. ஹல்லேலூயா. மூன்றாவது, ஜெயத்தின் மேல் வைராக்கியம். எத்தனை சொல்லியிருக்கிறேன் இது வரைக்கும்? என்ன சொன்னேன்? என்ன வாஞ்சியா சொல்றீங்க? சத்தமா சொல்லுங்க. ஜெயத்தின் மேல் வாஞ்சை, ஜெயத்தின் மேல் உரிமை. குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தமாக்கப்படும் ஜெயமோ கர்த்தரால் வரும். மூன்றாவது, ஜெயத்தின் மேல் வைராக்கியம் இருக்கணும். ஆமென். நான் கர்த்தருடையவன், நான் ஜெயிப்பேன், சத்துருவை வீழ்த்துவேன், கிறிஸ்துவுக்காக இயேசுவுக்காக சாட்சி உள்ள வாழ்க்கை வாழுவேன். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது எப்படி வேணாலும் வாழலான்ற வாழ்க்கை அல்ல, இப்படித்தான் வாழ வேண்டும் என்று அவர் நல்ல அடிச்சுவடுகளை நமக்கு முன்பதாக வைத்து போயிருக்கிறார். ஆமாவா? வெளிப்படுத்தல் 3:21 பாருங்கள். வெளிப்படுத்தல் 3:21 என்ன சொல்லுகிறது? நான் ஜெயம் கொண்டு, இந்த வார்த்தையை நல்லா கவனிக்கணும். நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோடு உட்கார்ந்து இருக்கிறது போல ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடு உட்காரும்படி அவனுக்கு அருள் செய்வேன். ஆமென். To him that overcometh will I grant to sit with me in my throne, even as I also overcame and am set down with my Father in this throne. நான் ஜெயம் கொண்டு பிதாவினுடைய வலது பாரசத்தில் உட்கார்ந்து இருக்கிறது போல ஜெயம் கொள்கிறவனுக்கு என்னோடு உட்கார்வதற்குரிய ஸ்லாக்கியத்தை தருவேன். நல்ல ஒரு பெரிய கரங்களை தட்டி ஆமென், ஆமென். சத்தமா அல்லே சொல்லுங்க. அந்த வைராக்கியம் இருக்கணும். நான் என் கிறிஸ்துவினுடைய வலது பாரிசத்தில், பிதாவினுடைய வலது பாரிசத்தில் கிறிஸ்து வீற்றிருப்பது போல ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவனை என் பக்கத்தில் உட்கார வைப்பேன்றார். ஆமென். எத்தனை பெரிய ஸ்லாக்கியம், எத்தனை பெரிய ஸ்லாக்கியம். வெளிப்படுத்தல் 3:12 பாருங்கள். ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவனை ஆலயத்தில் தூணாக்குவேன். ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவனை ஆலயத்தில் என்ன ஆக்குவாரா? தூணாக்குவேன். Hallelujah. Him that overcometh will I make a pillar in the temple of my God. ஆலயத்தில் தூணா இருப்பது எத்தனை பெரிய ஆசீர்வாதம். Hallelujah. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஆலயத்தில் தூணா இருப்பது எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம். ஆமென். ஆமா. பில்லர், பில்லர்னா பாரத்தை சுமக்கக்கூடியது. ஆமென் சொல்லுங்க. தூண் ஆலயத்தை சுமக்கக்கூடியது. இந்த சர்ச்சில் பாருங்க இத்தனை பில்லர் இருக்கு. ஆமென், ஆமென் சொல்லுங்க. சிலர் கேட்பாங்க, இந்த பில்லர்லாம் இல்லாம போட்டிருக்கலாம். 93 வருஷத்துல இந்த பில்லரை நானே போட்டேன். ஆமென். மதியானம் 3 மணிக்கு கலவையை கலந்து நான் போட்டேன் இந்த பில்லரை. என் கூட சில வாலிபர்கள் இருந்தார்கள், இப்போ இருக்கிறாங்க, அவங்களாம் பெரிய ஆளா இருக்கிறாங்க. ஆமென். இந்த பில்லரை நான் போட்டேன். இந்த 4 பில்லரையும் 93 வருஷத்துல அவசரப்பட்டு போட்டேன். ஆமென். அப்படி போட்டதனுடைய விளைவு தான் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு நடுவில் பில்லர் வந்துருச்சு. ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. இந்த பில்லர், இந்த மூலையில் ஒரு பில்லர், இங்கே ஒரு சாரம் போட்டு ஒரு பெரிய ஸ்டூல் போட்டு அது மேலே ஏறி நின்று அந்த பில்லரில் கலவையை கலந்து ஒருத்தர் என்கிட்ட கொடுக்க நானே அந்த பில்லரை போட்டேன். ஆமென். நானேனா என் கூட சேர்ந்து சில சகோதரர்கள் இருந்தார்கள். சத்தம் ஆமீன் சொல்லுங்க. ஆமென். அப்போ ஆலயத்தில் தூண் ஆக்குவேன். ஆலயத்தில் தூண், இந்த தூண் பாருங்க இந்த வெயிட்டை தாங்கிட்டு இருக்கு. ஆமென். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் பாரத்தை சுமக்கிறவர்களாக, கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றுகிறவர்களாக, ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமக்கிறவர்களாக, இப்படிப்பட்ட மேலான இந்த பரந்த விரிந்த இந்த பாரம் எதன் அடிப்படையிலே? ஜெயத்தை நான் பெற்றுக்கொள்வேன் என்கிற வைராக்கியத்தின் அடிப்படையில. ஆமென். வெளிப்படுத்தல் 21:7 பாருங்கள். ஜெயம் கொள்கிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்வான். ஆமென். ஜெயம் கொள்கிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்வான். இயேசு பாவத்தை ஜெயித்தார், சாபத்தை ஜெயித்தார், பிசாசை ஜெயித்தார், உலகத்தை ஜெயித்தார். ஆமென். நான் ஜெயம் கொண்டு பிதாவின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறபடியே ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவனை என் அருகிலே அமர பண்ணுவேன். அல்லேலூயா. இயேசு பாவத்தையும் சாபத்தையும் உலகத்தையும் பிசாசையும் ஜெயித்தவர். யோவான் 16:33 உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனால் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்னாரே. ஆமென். அல்லேலூயா. 2 கொரிந்தியர் 2:14 பவுல் உரிமை பாராட்டி வைராக்கியத்தோடு சொல்றார் பாருங்க, கிறிஸ்துவுக்குள் எப்போதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி. ஆமென்.
கிறிஸ்துவுக்குள்ள எப்பொழுதாவது வெற்றி சிறக்க பண்ணின்னு சொல்ல, கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் வெற்றி சிறக்க பண்ணுகிறவர். ஆமென் சொல்லலாமா? எப்பொழுதும் வெற்றி சிறக்க பண்ணுகிற என் தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆமென். தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளே இந்த ஜெயத்தை குறித்ததான வாஞ்சை, உரிமை மட்டும் அல்ல, வைராக்கியம் இருக்கணும். நான் ஒரு தேவனுடைய பிள்ளை, நான் சாட்சியா வாழ்வேன். என்னுடைய வாழ்க்கையில சாட்சி இல்லாம இருக்க மாட்டேன். என் நிமித்தம் தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படுவதற்கு இடம் கொடுக்க மாட்டேன். நம்மளை தாழ்த்தி தேவ சமூகத்திலே சார்ந்து கொண்டு அவருக்காக செயல்படும் பொழுது ஆண்டவர் நமக்கு ஜெயத்தை தருகிறார். ஆமென். சங்கீதக்காரன் சொல்கிறான் பாருங்கள், சில ரதங்களை குறித்தும் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள், நாங்களோ எங்கள் தேவனுடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுவோம். அவர்கள் எல்லாரும் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். ஹல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நிமிர்ந்து நிற்போமா? ஹல்லேலூயா. Thank you Lord. ரதங்களை நம்பும் மனிதர் இடறி விழுந்தார்கள், ரதங்களை நம்பும் மனிதர் இடறி விழுந்தார்கள். தேவனை நம்பும் நாமோ நிமிர்ந்து நின்றிடுவோம். தேவனை நம்பும் நாமோ நிமிர்ந்து நின்றிடுவோம். நிமிர்ந்து நின்றிடுவோம். நெருக்கடி வேளையில் பதிலளித்து பாதுகாத்து நடத்திடுவார். என்னோடு இருந்து ஆதரித்து தினமும் உதவிடுவார். சொல்லுங்க, நெருக்கடி வேளையில் பாதுகாத்து நடத்திடுவார். என்னோடு இருந்து ஆதரித்து தினமும் உதவிடுவார். நல்ல ஒரு பெரிய கரகோஷம் கொடுத்து குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தமாக்கப்படும். ஜெயமோ கர்த்தரால் வரும். கர்த்தர் எனக்கு ஜெயத்தை தருவார். ஆமென். ஒரு விசுவாசியினுடைய வாழ்க்கையில இந்த ஜெயத்தை அனுபவிக்க வேண்டுமானால், ருசிக்க வேண்டுமானால், ஒவ்வொரு நாளும் நம்முடைய நடைமுறை வாழ்க்கையிலே அபியாசப்படுத்த வேண்டுமானால் அந்த ஜெயத்தின் மேல் வாஞ்சை தேவை. அந்த ஜெயத்தின் மேல் உரிமை பாராட்ட வேண்டும். அந்த ஜெயத்தின் நிமித்தம் வைராக்கியம் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. தகப்பனே, இந்த காலை வேளையிலே என்னை படைக்கிறேன், என்னை அர்ப்பணிக்கிறேன். விழுந்து விழுந்து எழுந்து விழுந்து தேவனுடைய நாமத்தை நான் துக்கப்படுத்தினது போதும். உமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் என்கிற காரியம் நேரிட்டாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார் என்கிற அந்த வைராக்கியத்தோடு நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றிலும் ஜெயம் கொள்கிறவர்களாய் இருக்கிறோம் என்ற வார்த்தையின்படி தகப்பனே, என்னை உம்முடைய கரத்தில் படைக்கிறேன் சொல்லி அர்ப்பணிப்பீர்களா? தேவனுடைய சமூகம் கூட இருக்கட்டும். கர்த்தருக்காக வாழ்ற வைராக்கியத்தை பெற்றுக்கொள்ளுங்க. ஜீசஸ், மகா இரக்கமும் கிருபையும் உள்ள எங்கள் நல்ல பிதாவே, நாங்கள் மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆசீர்வாதமான வேளைக்காக உமக்கு நன்றி அப்பா. தகப்பனே, இந்த காலை முதல் ஆராதனையிலே தங்களை அர்ப்பணிக்கிற நம்முடைய பிள்ளைகள் மேல தேவ கரம் இருப்பதாக. உமது நாமத்தினாலே உமது அடியான் ஆண்டவரே, இந்த காலை முதல் ஆராதனைக்கு வந்து தங்களை அர்ப்பணிக்கிற நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். சீயோன் ஏஜி திருச்சபையின் ஆராதனை நேரங்கள்: முதல் ஆராதனை ஞாயிறு காலை 6:30 மணிக்கு, இரண்டாவது ஆராதனை ஞாயிறு காலை 9 மணிக்கு, மூன்றாம் ஆராதனை மற்றும் வாலிபருக்கான ஆராதனை காலை 11:15 மணிக்கு, மாலை ஆராதனை 6:30 மணிக்கும், சிறுவர் ஆராதனை ஞாயிறு காலை 7:30 மணிக்கும் மற்றும் 10:30 மணிக்கும் நடைபெறுகிறது. இவ் ஆராதனைகளில் பங்கு பெற்று இறையாசியை பெற்று மகிழுங்கள். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: ரெவரண்ட் பி. சுதாகர் சாமுவேல், தலைமை போதகர், சீயோன் ஏஜி திருச்சபை, எண் 8, புத்தர் தெரு, காமராஜபுரம். செல்போன் 9382117257 மற்றும் 9381117257.